மேல கை வச்சது நேத்து காலையில எல்லாம் இந்த மாதிரி ஆயிட்டு பசங்களை வச்சு என்ன பண்ணுவியா? வழிப்பறியில் ஈடுபட்ட நபர்களை சுற்றி வளைத்து போலீசார் பிடித்த போது காவலர்களையே தாக்கி ரகளையில் ஈடுபட்ட ரவுடிகளால் பெரும் பதற்றம். இரண்டு போலீசார் அரசு மருத்துவமனையில் அனுமதி. இளைஞரின் செல்போனை பறித்து சென்று அட்டூழியத்தில் ஈடுபட்டவர்களை பிடித்த போது நடந்த படுபயங்கர சம்பவம். சென்னை அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த இளைஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் சென்னையில் தங்கியிருந்து மத்திய அரசின் தேர்வாணைய தேர்வுகளுக்கு தயாராகி வருகிறார். இந்த நிலையில் அவரது நண்பரோடு புளியந்தோப்பு என்ற பகுதிக்கு பிரியாணி சாப்பிட அவர் சென்றிருந்த நிலையில் அங்கிருந்தவர் இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்த போது அவரை பின்னால் இருசக்கர வாகனத்தில் தொடர்ந்து வந்த நபர்கள் 2 பேர் வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி அவரது செல்போனை பிடுங்கி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து ரோந்து போலீசார் அப்பகுதியில் முடுக்கிவிடப்பட்டனர். அப்போது டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி சாலை பகுதியிலும் அங்குள்ள பிரியாணி கடை ஒன்றின் முன்பாகவும் 2 இளைஞர்களையும் போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் இருவரும் புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த ஹர்ஷித் சல்மான் பாஷா என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட அவர்களை மடக்கி பிடிக்க முயன்ற போது காவலர் ஐயப்பலிங்கம் என்பவரை அந்த இளைஞர்கள் தாக்கி இருக்கிறார்கள். மற்றும் அந்த காவலருக்கு உதவியாக தடுக்க முயன்ற தீர்த்தமலை என்ற காவலருக்கு கையில் படுகாயம் ஏற்பட்டு இருக்கிறது. அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் புளியந்தோப்பு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த நிலையில் காவல்துறையினரின் அரை கண்ணாடியையும் அவர்கள் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட காவலர்களை ஆபாசமாகவும் அவர்கள் திட்டி இருக்கிறார்கள். அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் அவர்கள் வைத்திருந்த செல்போன்கள் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரித்து வருகிறார்களாம். காவலர்கள் ஐயப்பலிங்கம் மற்றும் தீர்த்தமலை ஆகியோர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வழிப்பறியில் ஈடுபட்டவர்களை மடக்கி பிடிக்க முயன்ற போது காவலர்கள் தாக்குதலுக்குள்ளான சம்பவமும் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை வழங்குவோர் ஜிடி ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்வி இன்னர்வியர்ஸ்.